ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மாநில 26வது மாநாடு சேலத்தில் நேரு கலையரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. 4 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் சிறப்பு நிகழ்ச்சியாக மாநாட்டின் 2வது நாள் 16ஆம் தேதி வெல்க ஜனநாயகம் என்கிற தலைப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எங்கள் அணியில் உள்ள தோழமை கட்சி தலைவர் அத்தனை பேரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார். மாநாட்டு நிறைவு நாளான ஆகஸ்ட் 18ஆம் தேதி லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறக்கூடிய மாபெரும் பேரணி நடைபெற இருக்கிறது. அந்த பேரணியுடைய தொடக்கத்தில் சீருடை அணிந்த செந்தொண்டர்கள் 10,000 பேர் பங்கேற்பார். போஸ் மைதானத்தில் பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டு பணிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிற இந்த நேரத்தில் முதல்ல மாநாடு தான். இந்த மாநாட்டோடு சேர்ந்த பணியாக இன்னும் 10 மாத காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளையும் சேர்த்து இணைத்தே தான் செய்து வருகிறோம். ஆரம்ப கட்ட பணிகளை செய்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 மாதம். தமிழ்நாட்டில் பிரச்சாரம் ஏதோ ஒரு வகையில் தொடங்கிவிட்டது. எல்லா கட்சிகளுமே தயாரிப்பு பணி, எல்லா கட்சிகளும் தயாரிப்பு பணிகளிலும் பிரச்சாரங்கள் ஈடுபட்டு வருகிறது. இந்த பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது என்று சொன்னால், ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் விவாதம் நடைபெற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு ஆரோக்கியமான மிகச்சிறந்த அரசியல் விவாதம் நடைபெற வேண்டும். நாளாந்தர பேச்சுகள் பேசுவதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. பொதுமக்களுக்கும் பயனில்லை, யாருக்கும் பயனில்லை. நல்ல விவாதம் நடைபெற வேண்டும். அந்த நல்ல விவாதத்தை தான் மக்கள் விரும்புவார். அதை நாங்கள் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அத்தகைய முறையில் தான் எல்லா தேர்தலிலும் மேற்கொண்டு வருகிறோம். எந்த அணியில் இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல அரசியல் தெரியும். ஜெயலலிதாவுடைய பதவிக்கு பிறகு அவர் தான் ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் இருந்து ஒரு முதிர்ச்சியான அரசியலை நாங்கள் எதிர்பார்ப்பது தவறில்லை என்று கருதுகிறோம். இத்தனை தகுதிகளும் இருக்கிற காரணத்தினால் நல்ல முதிர்ச்சியான அரசியல் மேற்கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். அவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தான் இந்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அந்த பிரச்சாரத்தை அவர் தொடங்குகிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இடம் தெரியவில்லை, அது காணாமல் போய்விட்டது, கரைந்து போய்விட்டது, முகவரி இல்லாமல் போய்விட்டது என்று பேசினார். உங்கள் அத்தனை ஊடகங்களும் அதை ஒளிபரப்பு செய்திகளாக வெளியிட்டது. இது 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி. ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் பேசினார். கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் எங்கள் அணிக்கு வர வேண்டும், அப்படி வந்தால் நாங்கள் இரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று சொன்னார், அறிவித்தார், அழைப்பு கொடுத்தார். ஒரு கட்சிக்கே மற்றொரு கட்சியை அழைப்பு கொடுப்பது ஒன்றும் தவறல்ல. ஆனால் எங்கே இருந்து கொண்டு அழைப்பு கொடுப்பது, யாரோடு சேர்த்து கொண்டு அழைப்பு கொடுப்பது என்பதுதான் பிரச்சனை. அதைத்தான் பத்திரிகையாளர் கேட்டார்கள். கேட்ட பொழுது சொன்னேன், அது இரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை படித்த கம்பளம் அப்படின்னு நான் சொன்னேன்.
பதில் சொன்ன அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். இந்த அழைப்பை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. நிராகரிப்பதற்கான காரணத்தை சொன்னோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கட்சி, RSS-ஆல் இயக்கப்படுகிற கட்சி. 2014 தொடர்ச்சியாக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி அதனுடைய ஆட்சியை பயன்படுத்தி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரிக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரித்துவிட்டு மனு தர்ம சட்டத்தை அமல்படுத்துவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. உலகத்திலேயே இருக்கக்கூடிய நாடுகளில் நம்முடைய நாடு மக்கள் தொகை பெரிய நாடு என்பது மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஜனநாயக நாடு என்பது மட்டுமல்ல, மிக உன்னதமான கொள்கையை பின்பற்றி வருகிறது. இந்தியாவில் பல மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம் மட்டுமல்ல, இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம் என பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. இத்தனை மதங்கள் இருந்த பொழுதும் மதச்சார்பற்ற நாடு என்கிற மகத்தான கொள்கையை, உயரிய கொள்கையை நாடு பின்பற்றி வருகிறது. இந்த மகத்தான மதச்சார்பின்மை என்கிற மகத்தான கொள்கைக்கு நாடு முதலில் கொடுத்த விலை என்பது மகாத்மா காந்தி, தேச பிதா என போற்றப்பட்ட மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொள்கையில் அவர் உறுதியாக இருந்த காரணத்தினால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்படி தேசத்தின் தந்தையினுடைய உயிரை பலி கொடுத்து அந்த கொள்கையை காப்பாற்றி வருகிறோம். அந்த மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கைக்கு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சி, RSS, BJP களங்கம் கற்பிக்கிறது. அந்த மதச்சார்பின்மை கொள்கையை கைவிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. உண்மையில் செய்தி வந்தது, சிபிஎஸ்சி நடத்துகிற பள்ளிக்கூடம் மத்திய பாடத்திட்டம் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முகாலய மன்னர்கள் அக்பர் காலங்களில் எத்தகைய இந்துக்களுக்கு எதிரான அட்டுழியங்கள் நடைபெற்றது என்று இப்பொழுது பாடத்தில் சேர்க்கிறார். நோக்கம் என்ன? இளம் வயதிலேயே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு இஸ்லாமியர்கள் மீது, இஸ்லாமிய பெருமக்கள் மீது ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மாவீரன் பகவத் சிங், ராஜகுரு சுகதேவ் போன்ற நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளுடைய பாடங்கள் நீக்கப்படுகிறது. இதுதான் பாஜக. இதை எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார்களா? தேர்தல் ஆணையம் அது இன்றைக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? அது ஏற்கனவே எப்படி இருந்தது? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, நாட்டினுடைய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்த மூவரை கொண்ட குழு தேர்தல் ஆணையத்திற்கான உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் என்று இருந்தது. மோடி அரசாங்கம் அதை முற்றாக நீக்கிவிட்டு பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். யார் பெரும்பான்மை? பிரதமரும் அவரால் நியமனம் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர் தான் 2 பேர் பெரும்பான்மை. அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் என்பது ஆட்சியாளரின் விருப்பத்தில் அமைக்கப்பட்ட அமைப்பு. அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டை வழிநடத்துகிறது என்று பிரதமர் சொல்லுகிறார். அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி தந்த மகத்தான அமைப்பு. இந்த நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை, உள்ளாட்சி தேர்தலை ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும். பாகுபாடு இல்லாமல் நடத்த வேண்டும். யாருடைய உத்தரவுக்கும் கட்டளைக்கும் தேர்தல் ஆணையம் அடிபணியக்கூடாது என்று மிக சுதந்திரமாக அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டளைக்கு காத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அது ஆளாகிவிட்டது.
உலகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பயன்படுத்துகிற முறை ரெண்டு முறை தான். ஒரு முறை தேர்தல் மூலியமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, மற்றொரு முறை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது. இந்திய நாட்டு மக்கள் வாக்களித்து நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த ஜனநாயகத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தலின் மீதும் அவநம்பிக்கை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு கட்டாயத்திற்கு பாஜக ஆட்படுத்தியிருக்கிறது. இது எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார்களா? தொகுதி சீர்திருத்தம் என்கிற பெயரால் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகளை குறைப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஆதரிக்கிறாரா? இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டும். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அந்த அமைப்புகள் இன்றைக்கு எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது? சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படுகிறதா? சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படவில்லை. மாறாக எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் அல்லவா? இந்த செயலை திரு எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார்களா என்பது எங்களுடைய கேள்வி. அதே போல தமிழ்நாட்டிற்கு அல்லது பாஜக ஆட்சி நடத்தாத மாநிலங்களில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநிலங்களில் அந்த மாநிலங்களுக்கு எதிராக செயல்படுவது, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் துரோகம் செய்கிறது, வஞ்சகம் செய்கிறது. நிதி ஒதுக்கீட்டில் முரண்பாடு. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவது கிடையாது பட்ஜெட்டில். அதே போல இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகிற பாதிப்பு எந்த மாநிலத்தில் ஏற்பட்டாலும் அந்த மாநிலத்திற்கு நிதி வழங்குவதற்கு என்று ஒரு நிதி ஏற்பாடு இருக்கிறது. இயற்கை பேரிடர் நிதி என்று ஏற்பாடு இருக்கிறது ஒன்றியத்தில். அதற்கு தலைமை தாங்குவோரே மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி தான். தமிழ்நாடு பலமுறை இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டது. ஒரு முறை அல்ல, பலமுறை பாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்லாம் வந்து பார்வையிட்டார்கள். ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் அனுப்பப்பட்ட உயர்மட்ட குழு வந்து பார்வையிட்டது. வரலாறு காணாத பாதிப்பு என்று சொன்னார்கள். நிதி கொடுத்தார்களா? நிதி கொடுக்கவில்லை. வேண்டுமென்றே வஞ்சித்தார்கள், வேண்டுமென்றே புறக்கணித்தார்கள். இதை திரு எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறாரா? தேசிய கல்விக் கொள்கை 2020 வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். ஆபத்தான கல்விக் கொள்கை. என்ன ஆபத்தான கல்விக் கொள்கை? வெறும் 3வது மொழி இந்தியை திணிப்பது மட்டுமல்ல. அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு கல்வி முறை பின்பற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு. ஆனால் பாஸ் பை கிடையாது, ஆல் பாஸ் தான். எல்லாம் 8ஆம் வகுப்புக்குள்ள படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனதில் நாங்கள் தேர்வில் தவறிவிட்டோம், பயிலாகிவிட்டோம் என்ற எண்ணம் ஏற்பட்டு, ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு, கற்பதிலிருந்து நின்றுவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது. இந்த கொள்கைக்கு நேர் மாறாக தேசிய கல்விக் கொள்கை 2020 3ஆம் வகுப்பில் பொது தேர்வு. அதில் பாஸ் ஆனால் தான் 4ஆவது. 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு, பாஸ் ஆனால் தான் 6ஆவது. 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு, பாஸ் ஆனால் தான் 9ஆவது. அப்புறம் 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 11ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு, 12ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு. அதில் தேர்வு ஆனாலும் கல்லூரிக்கு போக முடியாது, மறுபடியும் ஒரு நுழைவுத் தேர்வு. இந்த கொள்கையை எடப்பாடி ஆதரிக்கிறாரா?
நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த கொள்கை கூடாது என்கிறோம். இந்த கொள்கை தவறு. இது மறைமுகமாக 4 வர்ண கொள்கையை அமல்படுத்தக்கூடிய நோக்கமுடையது. ஆகவே நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நிராகரிக்கிறோம். எடப்பாடி இதற்கு என்ன பதில் சொல்கிறார்? அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது. அண்ணா ஆட்சி காலம் முதல், அண்ணா ஆட்சி காலத்திற்கு முன்பே இந்தி வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு 3வது முறையாக ஏற்க வேண்டும் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் போட்ட உத்தரவை எதிர்த்து தமிழகம் கிளர்ந்தெழுந்தது. தமிழகம் போராடியது, ஒன்றுபட்டு போராடியது. கல்லூரிகள், உயர்நிலைப் பள்ளிகள் செயல்படவில்லை. ஏறத்தாழ 3 மாத காலம் தமிழ்நாடு ஸ்தம்பித்தது. ஜனநாயகத்தில் மிகுந்த நம்பிக்கையுடைய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி மொழியை மாநில மக்கள் விரும்பாத வரையில் அது ஏற்கப்பட மாட்டாது, திணிக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதி இன்று வரையில் செல்லுபடியாகும். ஆனால் இன்றைக்கு இருமொழி கொள்கைக்கு மாறாக 3வது மொழி இந்தி திணிக்கப்படுகிறது. எடப்பாடியார் ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறார்? நாட்டிலேயே மிக குறைந்த பகுதியினர் பேசக்கூடிய மொழி, பேச்சு வழக்கில் இல்லாத மொழி சமஸ்கிருத மொழி. அதற்கு ஒதுக்கப்படுகிற நிதி, ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் 2533 கோடி. திரும்பவும் சொல்றேன், சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி 2533 கோடி. அதே நேரத்தில் தமிழ்தான் எங்கள் உயிர் என எடப்பாடி சொல்றாங்கல்ல, அந்த தாய்மொழி தமிழுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற நிதி வெறும் 13 கோடி. எடப்பாடி ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? இதுக்கு பதில் சொல்லணும். அதே போல இவைகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எடப்பாடி அவர்களிடத்தில் கேள்வி எழுக்கிறோம். இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் பாஜகவோட சேர்ந்திருக்கிறதா சொல்றீங்களே, உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும், ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்தார், வெற்றி பெறவும் செய்தார். வாஜ்பாய் பிரதமரானார். வாஜ்பாய் பிரதமரானது அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்த நண்பர்கள் ஒன்றிய அமைச்சர்களானார்கள். ஆனால் அந்த ஆட்சியை 13வது மாதத்தில் பாஜக ஆட்சிக்கு அளித்த, வாஜ்பாய் ஆட்சிக்கு அளித்த ஆதரவை ஜெயலலிதா அவர்கள் திரும்ப பெற்று அந்த ஆட்சியை கவிழ்த்தார். ஒரு ஓட்டில் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்தது எல்லோருக்கும் தெரியும். அப்ப ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டோம் பாஜக கூட அரசியல் உறவு கிடையாது சொன்னாங்களா, சொல்லலையா? தங்களுடைய இதய தெய்வமாக போற்றுகிற ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அரசியல் உறவு என்பது இனி கிடையாது, மோடி எனக்கு நண்பராக இருக்கலாம், தேர்தலை பார்ப்போம், மோடியா லேடியா என்று பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பாஜகவோடு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு உறவு கொண்டார். இன்னொன்றை அதை நினைவுபடுத்துகிறேன். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் உதய் மின் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மின்சார கட்டண ஏறி சொல்றோம்ல, மின் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், ஏற்க முடியாது, தமிழ்நாடு இதை ஏற்காது, கையெழுத்து போட மாட்டோம், இந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கும், ஏற்க மாட்டோம் என்று நிராகரித்தார். ஆனால் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய தங்கமணி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்த பொழுது
அந்த அநியாயமான உதய மின் திட்டத்தை ஏற்று கையெழுத்திட்டார்கள். நீங்கள் எதையமாக போற்றுகிற ஜெயலலிதா அவர்கள் நிராகரித்த அந்த உதய மின் திட்டத்தை உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு உறவாக இருந்தீர்கள். அவர்கள் சொல்லுகின்ற அனைத்திற்கும் ஆமா போட்டீர்கள். நீட்டுகிற இடத்தில் கண்டை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டீர்கள். அதன் காரணமாகத்தான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை மீட்போம் என்கிற முழக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்தது. நாங்கள் முன்வைத்த அந்த முழக்கத்தை இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இரவலாக பெற்று இன்றைக்கு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நாங்கள் போராட்டமே நடத்தவில்லை. அவர் சொல்வது, எடப்பாடி அவர்கள் சொல்வது, நாங்கள் போராட்டமே நடத்தவில்லை, கம்யூனிஸ்டுகள் மழுங்கி போய்விட்டார்கள் என்று பிரச்சாரத்தில் எல்லாம் சொல்லுகிறார். அவரை பார்த்து நாங்கள் குறிப்பிட விரும்புவது, மதுபான கடைகள் தனியார் இடத்தில் இருந்தது, அரசாங்கத்திட்ட இல்லை, தனியார் இடத்தில் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் 2003 நவம்பர் மாதம் அதை அரசுடைமையாக்கினார். அரசே கடைகளை நடத்தும் என்று அறிவித்தார். அறிவித்தால் அன்றிலிருந்து இன்று வரையும் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது. 2003 இப்போ எத்தனை, 2025 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எடப்பாடி அவர்களும் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் 30,000 பணியாளர்கள் அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 30,000 பேர் 2003 இதுவரையில் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. எடப்பாடி நினைச்சிருந்தா பணி நிரந்தரம் பண்ணிருக்கலாமே. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பிப்ரவரி 11 போராட்டம் நடத்தினோம். இந்த ஆண்டு பிப்ரவரி 11 திமுக ஆட்சியில் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தை தொடக்கி வைப்பதற்கு நான் சென்றேன். கலந்து கொள்வதற்கல்ல, தொடக்கி வைப்பதற்கு சென்றேன். நானும் கை செய்யப்பட்டேன். ஒரு நாள் முழுவதும் மண்டபத்தில் வைத்திருந்தார்கள். இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் பார்த்தார்களா, பார்க்கவில்லையா என்பதற்கு தெரியாது. நகர்ப்புற வரி, வீட்டு வரி உயர்வு இவைகளை எதிர்த்து இதே கோவை மாநகரம் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி போராடி இருக்கிறது. மின் உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று போராடி இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்றேன். இந்த ஜூலை 9 அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இணைந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து ஓராண்டு காலம் போராடி பெற்ற உரிமை 44 சட்டங்களை மோடி அரசாங்கம் 4 தொகுப்புகளாக சுருக்கிவிட்டது. முதலாளிகளுக்கு ஆதரவாக, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக. அதே போல விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை நிறைவேற்றினார்கள். நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவாக இருந்தது. விவசாய தொழிலாளர்கள், மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம், ஆண்டுதோறும் நிதி குறைக்கப்படுகிறது, பயனாளிகள் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. இவைகளுக்கு எதிராக ஜூலை 9 அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் 25 கோடி தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். தமிழ்நாட்டில் 1 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்றார்கள். அண்ணா தொழிற்சங்கமும் அதிமுகவும் இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்து தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் துரோகம் இழைத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இத்தகைய அரசியல் ரீதியான வினாக்களுக்கு பதிலளிக்க முடியாமல் திசை திருப்பக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் குறித்தும் தரம் தாழ்ந்த முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிப்பதை, பரப்புரையில் உரையாற்றுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள்
நான் எழுப்புகிற கேள்விகளுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருக்குமையானால் பதில் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து பாஜக வெளியேறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குமா? விஜய் கட்சி வந்துட்டு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓயப்பழிச்சுன்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெர்மனியில் ஹிட்லரோட கூட இருந்த ஆள். அவன் வாயிலிருந்து உண்மைகள் ஒருபோதும் வெளிவந்ததே கிடையாது. அதனாலதான் சாதாரண பையன் கூட என்னப்பா கோயம்புத்தூர் மாதிரி பேசுறீங்க பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்றாரு மெகா கூட்டணி மெகா கூட்டணி, எங்களோட அவங்க வரப்போறாங்க இவங்க வரப்போறாங்க, பலமான கூட்டணி சக்தி வாய்ந்த கூட்டணி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்களோட இருக்கிறது ரெண்டு பேர் தான், ஒன்று பாஜக இன்னொன்று அதிமுக. அதிமுக போய் பாஜகவோட கூட்டணி வைக்கல. அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து மிரட்டி அச்சுறுத்தி எடப்பாடியை சேர்த்துக் கொண்டார். அதிமுக சேரல இன்னி வரைக்கும். அதிமுக தொண்டர்களை விரும்பல. பாஜகவோடு கூட்டணி சேர்வதை எங்களுடைய இதய தெய்வம் நிராகரித்த பாஜகவோடு நாங்கள் சேர மாட்டோம். அதிமுக தொண்டர்களுடைய நிலை இதுதான். எடப்பாடியை வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்ந்து விட்டார். இவருக்கு என்ன நெருக்கடி என்பது எல்லோருக்கும் தெரியும். மடியில கடமில்லை வடியில பயம் இல்லைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி எடப்பாடி சொல்றார். மடியில் கனமில்லை என்றால் அமித்ஷாவின் நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு ஆளானது ஏன் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். சரி, ஏதோ ஒரு வகையில் எடப்பாடியை நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்த்துட்டாரு. சேர்த்த பிறகு என்ன, ஒரு முறை எல்லாம் பல முறை அமித்ஷா சொல்றார், தமிழ்நாட்டில் 2020 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று NDA தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், பாஜக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும், அமைச்சராக இருப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றார். ஒரு முறை எல்லாம் பல முறை சொல்லிட்டார். எடப்பாடி என்ன சொல்றாரு, நாங்கள் தனித்து வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்போம், இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடி சொல்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன். ஒரு திரைப்படத்தில் காவல்துறையினர் ரவுடிகளை கைது செய்வார்கள். கைது பண்ணி வண்டியில் போலீஸ் வண்டியில் ஏற்றுவாங்க. அங்கே நின்றுட்டு இருக்கிற நம்ம வடிவேல் நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடின்னு வண்டியில் போய் அவரை ஏறிக்குவார். அதே மாதிரி தன்னைத்தானே திரைப்படத்தில் வருகிற நகைச்சுவையை போல எடப்பாடி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டணியே முதல்ல ஒப்பேருமா, அந்த 2 பேர் கூட்டணியே ஒப்பேருமான்னு தெரியல. நாளுக்கு நாள் விரிசல் அதிகமாகிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாரு, நான் எடப்பாடி சொல்வதை ஏற்க மாட்டேன், எங்கள் தலைவர் அமித்ஷா சொல்வதைத்தான் ஏற்பேன், நான் எங்கள் தலைவர் சொன்னதற்கு புறம்பாக இருப்பேனேயானால் நான் எப்படி பாஜக தொண்டனாக இருக்க முடியும், அதனால கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் மந்திரி தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இவர் திரும்ப திரும்ப சொல்றார், இவரோடு சேருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை, எடப்பாடியோடு சேருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஏன்னா ஒரு நம்பகமான தலைவர் கிடையாது, அதனால யாரும் அவரோட சேர மாட்டாங்க. பாஜக அதிமுக அணியே தொடருமா என்பதை கேள்வி. எடப்பாடி வந்து பணம் வாங்க முன்னாடி அவங்க